வணக்கம் நண்பர்களே. நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு யாரை நம்ம சொல்கிறோமோ அவன் நம்மளை விட நல்லா இருப்பான். நம்ம வாழ்க்கையில் ஒரு டேஞ்சரஸான ஹேபிட் இருக்குங்க. மற்றவங்களுடைய ஃப்யூச்சரை நாமளே டிசைட் பண்ணுறது. இவனால் முடியாது, இவன் செட்டில் ஆக மாட்டான், இவனுக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது ஈஸி. ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற பல மனிதர்கள் ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக உயரத்துக்கு போவாங்க. சைக்காலஜியில் இதை பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷனை தொடர்ந்து லோவாக ட்ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் சில பேர் அந்த ரிஜெக்ஷனை மோட்டிவேஷனாக மாற்றிக்குவாங்க. அதனால தான் சில சக்ஸஸ்ஃபுல் மனிதர்களோட ஸ்டோரியை கேட்டோம் அப்படின்னா ஆரம்பத்தில் எல்லாரும் அவங்கள டவுட்டாக தான் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னா இந்த உலகம் நம்மளுடைய டேலண்ட்டை ஃபர்ஸ்ட் லுக்லேயே ரெகக்னைஸ் பண்ணாது. இது நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஒரு விதை மண்ணுக்குள்ளே இருக்கும்போது அது ஒரு பெரிய மரமாகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒருத்தன் நாளைக்கு அன்ஸ்டாப்பபிளாக மாறுவான் அப்படின்றதும் யாருக்கும் தெரியாது. அதனால ஒருத்தருடைய கரண்ட் சிச்சுவேஷன் வச்சு அவங்களுடைய ஃபியூச்சரை ஜட்ஜ் பண்ணிடவே கூடாது. growth அப்படின்றது சைலண்டா தான் நடக்கும். ஸோ நாம இவனால முடியாது அப்படின்னு யாரை கை காட்டுறோமோ அவங்க ஒரு நாள் நம்மளை விட உயரமா வந்து நிற்கலாம். இது நிருநிப்ஸ். தேங்க்யூ.